பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு நிகழ்வு நடக்கும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த உருவான கரு வந்து கர்ப்பப்பையில் பதிகிறது. இது வந்து ப்ரெக்னன்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. நம்ம வந்து நார்மலாக ட்ரை பண்ணாலும் சரி, நமக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் ட்ரை பண்ணாலும் சரி, இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது நடந்தால் தான் நம்ம கர்ப்பம் அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். மற்றபடி ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆயிரு கரு உருவானா கூட அது தங்கலை அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெயிலான ப்ரெக்னென்சி, அது வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது அந்த ப்ரெக்னென்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் அப்போது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க, ஆர் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா எக் ரிலீஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜை நினச்சி இது பீரியடுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜா, இது ப்ரெக்னென்சிக்கான ஒயிட் டிஸ்சார்ஜா, இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கானதா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பற்றின ஒயிட் டிஸ்சார்ஜ் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து